Yes. Hi students. Today we are going to discuss total internal reflection. Plus 2 physicsல ray opticsல ரொம்ப முக்கியமான டாபிக் total internal reflection. ஸோ சின்ன கிளாஸ்ல லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸா ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னா என்ன தெரியணும். ஆப்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் விச் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் லைட். நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு முன்னாடி கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் காலகட்டத்திலேருந்து ஆப்டிக்ஸ் அதாவது லைட்டை பற்றிய ஆராய்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், லைட் வந்து எப்பவுமே ஒரு மிஸ்டிக் பிஹேவியராக இருந்திருக்கனால லைட்டை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்ஸில் ரொம்ப கிங்குன்னு சொல்கிற நியூட்டன் கூட லைட்டோட ஃபர்ஸ்ட் தியரியை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸை மனுஷங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சயின்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. மாடர்ன் ஃபிசிக்ஸ் இன்னைக்கு நம்ம இருக்கிற மாடர்ன் எரா, ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப வேகமாக வளர்ந்ததுக்கு காரணம் இந்த ஆப்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ரே ஆப்டிக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அப்போ வேற பிரான்ச்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆப்டிக்ஸ் எப்படி பிடிக்கலாம். ஸோ ஆப்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரே ஆப்டிக்ஸ், second one wave optics, third one quantum optics. ஸோ ஆப்டிக்ஸ்னா தெரியும், 10th வரை படிச்சிருப்பீங்க. ஆப்டிக்ஸ்னா லைட்டை பற்றி படிக்கிற ஒரு ஃபிசிக்ஸோட பிரிவு. ஸோ ரைட். ஸோ ரே ஆப்டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லிடலாம், அதுக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போவேனா. ரேனா லைட்டை ரேயா ஒரு கதிரா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக லைட்டோட சில ப்ராப்பர்ட்டிஸை, உதாரணமாக ஃபோக்கல் லென்த்னா என்ன, இமேஜ் டிஸ்டன்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன, லென்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ லென்சஸோட அப்ளிகேஷன்ஸ்லாம் தெரியும். ஸோ மிரர்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இதற்கான ஈக்குவேஷன்ஸ், ப்ரிசம் ஒரு ஆப்டிக்கல் மீடியம் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதோட ஃபோக்கல் லென்த் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி லைட்டோட சில ப்ராப்பர்ட்டிஸை அது சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸை படிக்கிறதுக்காக ஜாமெட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 10th வரை படிச்சிருப்பீங்க. ஜாமெட்ரி, இந்த ஜாமெட்ரி ரூல்ஸை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சில டெரிவேஷன்ஸ்லாம் போடுவோம். ஸோ இதை பற்றி படிக்கிற லைட்டோட பிரிவு தான் ரே ஆப்டிக்ஸ். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்ங்கிறது அதுவும் லைட்டை பற்றி படிக்கிறது தான், ஆனால் இங்கே லைட்டை வேவாக டீல் பண்ணுவோம். ஸோ லைட் வந்து வேவா பார்ட்டிகிளா அப்படிங்கிறது தான் பெரிய விவாதமாக உலகம் முழுக்க நடந்திருக்கு. ஸோ அதில் வேவ் அப்படிங்கிறதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஒன்று தான் அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், தென் ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அப்புறம் 12th இன்னமே படிக்க போகிறது இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். இதெல்லாமே வேவ் அப்படின்னு சொல்றதுக்கான நிறைய எவிடன்சஸ் இருக்கு. ஆனால் வேவ் இல்லாமல் பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது லைட்டுக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸாக சொல்றது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதையும் நீங்கள் அடுத்தடுத்த லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். குவாண்டம்ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். குவாண்டம்னா ஒரு லைட்டோட பார்ட்டிகல் மேனிஃபெஸ்டேஷனாக சொல்லலாம். பார்ட்டிகல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டான். இந்த ஃபோட்டானை ப்ரைம் ஃபேக்டராக வச்சுக்கிட்டு சில தியரிஸ், அது சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படி படிக்கிறது தான் அந்த குவாண்டம் ஆப்டிக்ஸ். எஸ், கம் டு த பாயிண்ட். ரே ஆப்டிக்ஸ் இன் விச் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். எஸ், உங்களுக்கு ஐடியா இருக்கும் வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். தமிழில் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு, கிளாஸ் மாதிரியான ஒரு சர்ஃபேஸ், இல்லை எனி சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி இதில் லைட்டை நீங்கள் ரேயாக கன்சிடர் பண்ணும்போது ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வர லைட்ஸ் ஒரு பீமாக வரும். அது விச் மீன்ஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் ரேஸ். இப்போ சன்னை கூட சன் ரேஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் தி சன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு சிங்கிள் ரே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ விச் இஸ் ஃபால்ஸ் ஆன் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்படி படுற லைட்டை இல்லை லைட்டோட ரேவை இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். இன்சிடென்ட் ரே. ஓகே, இப்படி பட்டு சேம் மீடியம்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதை ரிஃப்ளெக்டர் ரேன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட். சின்ன கிளாஸ்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே, இப்படி பட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். ஒரு பால் அப்படி அடிச்சிங்கன்னா எப்படி வருமோ அது மாதிரி ஒரு லைட் ரே பட்டு இப்படி பவுன்ஸ் பேக் ஆகிறது தான் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு, இந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் வரையலாம். நார்மல்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதுவும் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த ரிஃப்ளெக்டர் ரேக்கும் நார்மல் ட்ரான் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.
ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. 6th 7th 8th எல்லா இதுலையும் ஆப்டிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ ரொம்ப பேசிக்கானது. இந்த ரிஃப்ளெக்ஷனை புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை புரிஞ்சுக்கலாம். சரி ரைட். இதுக்குன்னு சில லா இருக்கு, அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் drawn to the reflecting surface, all are coplanar or lies in the same plane சொல்லலாம். இந்த போர்டுங்கிற ஒரு பிளேன்னா இந்த பிளேன்ல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கு வரையப்படுற செங்குத்து கோடு, அதான் நார்மல். ஸோ இது ஃபர்ஸ்ட். தென் இந்த மாதிரி ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் இர்ரெகுலரா அன்ஈவனா இருந்துச்சுன்னா இந்த இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்டட் ரேயும் பேரலா இருக்கு, அன்பேரலா இருக்கும் அப்படின்னா அது இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இந்த மாதிரி ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல angle of incidence should be equal to angle of reflection. இது ரிஃப்ளெக்ஷனோட ரெண்டாவது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறது மூலமா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தமிழ்ல முழு அக எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. சரி ரைட். இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஈஸியா இதை புரிஞ்சுக்கலாம். ரிஃப்ராக்ஷன். ஸோ வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். passing of light from one medium to another medium. ஸோ அது மாதிரி ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். மீடியம்ங்கிறது ஒரு காமனான வார்த்தை. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் சொல்றோம். மீடியம்ங்கிறது ஒரு ஊடகம். யூ ஹேவ் பீன் ஸ்டடிங் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் த்ரூ இங்கிலீஷ், அதனால இங்கிலீஷ் மீடியம். தமிழ்ல படிச்சீங்கன்னா தமிழ் மீடியம், தெலுங்குல படிச்சீங்கன்னா தெலுங்கு மீடியம். ஸோ ஒரு மொழி வழியா அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறீங்க. பிசிக்ஸை இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க, அதனால இங்கிலீஷ் மீடியம் பிசிக்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரியா இங்கிலீஷில் படிக்கிறீங்க, அதனால இங்கிலீஷ் மீடியம். அது மாதிரி இது ஒரு பொதுவான வார்த்தை. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இதெல்லாம் மீடியான்னு சொல்லுவோம். மீடியாங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மீடியம்ங்கிற வார்த்தையோட ப்ளூரல் ஃபார்ம் தான். நிறைய மீடியம்ஸை மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த லைட்டில் மீடியம்ஸ் பற்றி பேசுவோம். அதில் ரொம்ப முக்கியமாக இதில் 2 மீடியம் பேசுவோம். ஒன்று ரேரர் மீடியம், இன்னொன்று டென்சர் மீடியம். ரேரனா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். So you know matter can exist in 3 forms: solid, liquid, gas. சாலிட்ல பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும். லிக்விட்ல அதை விட கொஞ்சம் நெருக்கம் கம்மியா இருக்கும், ஆனா நெருக்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீடியம்ல லைட் ட்ராவல் பண்ணும்போது அந்த மீடியமை நம்ம டென்சர் மீடியம் சொல்லுவோம். உதாரணமா நீங்க ஒரு ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற ஃபிஷ்ஷை நீங்க பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளை பார்க்குறோம்னாலும் அது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் தான். வித்தவுட் லைட் யூ கான்ட் see anything. இப்போ நைட் 1 மணிக்கு இந்த ரூம்ல எந்த லைட்டும் இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்ஸும் பார்க்க முடியாது. ஸோ பயாலஜிக்கலா உங்களுக்கு விஷன் இருக்கு அப்படின்னா கூட ஆக்சுவலா விஷன்ங்கிறது ஒரு லைட் ஒரு பொருள் மேல பட்டு அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான். ரைட். ஸோ அப்போ இந்த லைட் ட்ராவல் பண்றது, ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ட்ராவல் பண்ற அந்த மீடியம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏர்லையும் ட்ராவல் பண்ணுவோம், அதை ரேரர் மீடியம் சொல்லுவோம். இல்லைன்னா இதை ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் ஆர் வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மீடியம்ஸ்ல தான் லைட்டோட ஸ்பீட் டாமினன்ட். 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. அதுக்கு காரணம் அந்த மீடியம்ல இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒரு மீடியம் தான் வழியா போற லைட்டை எவ்வளவு அலோவ் பண்ணும், எவ்வளவு வேகமா போக அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது அந்த மீடியமோட எபிலிட்டி. அதை தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ லைட்டோட ஸ்பீடுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். 10th படிச்சிருப்பீங்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்ல. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா இப்போ உதாரணமா ரேரர் மீடியம்ல தான் அதோட ஸ்பீடு அதிகம். 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1 சொல்லுவோம். சரிங்களா? ரேரர் மீடியம்ல ஆட்டம்ஸோட நெருக்கம், அதாவது ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க, க்ளோஸ்னஸ், ரொம்ப தள்ளி இருக்கும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு திருவிழா நடக்கிற ரோட்ல ஒருத்தன் பைக்ல போறதுக்கு ரொம்ப சிரமப்படுவான். டென்சர் மீடியம் அது. ஸோ அப்போ டென்சர், ஏன்னா அதுல கூட்டம் அதிகமாக இருக்கும், ஸ்பீடு கம்மியாகிடும். அந்த மாதிரி when light passing through the tensor medium கூட்டமான இடம் மாதிரி மெதுவா போகும். காரணம் அதுல ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் அதிகமா நெருக்கமா இருக்கும். ரேரர் மீடியம்னா தள்ளி இருக்கும், கேசஸ் மீடியம் மாதிரி. இல்லைன்னா ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் கூட இல்லாத இடம். அந்த இடத்துல ஃப்ரீ ரோடு மாதிரி நைட் 1 மணிக்கு எப்படி இருக்கும், அதுல ரொம்ப ஸ்பீடா போக முடியும். ஸோ அப்படி நீங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை புரிஞ்சுக்கலாம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட ஃபார்முலா இருக்கு, n = c/v. ஸோ என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட நோட்டேஷன். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம். சரி ரைட். இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற மீனை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் லைட் ரே வந்து 3 டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்ல ட்ராவல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஏர் வழியா ட்ராவல் பண்ணும். ஃபிஷ் டேங்க்ங்கிறது ஒரு கண்ணாடினாலானது, கண்ணாடிக்குள்ள ட்ராவல் பண்ணும். அடுத்து ஃபிஷ் எதுல இருக்குன்னா ஒரு வாட்டருக்குள்ள இருக்கும்.
இப்போ வாட்டருக்கு இங்கே வேற ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கிளாஸுக்கு வேற ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எக்ஸாக்ட்லி 1.5. இட் இஸ் அ நம்பர், இது யூனிட்லாம் கிடையாது. ஏன்னா இந்த சேம் பிசிக்கல் குவான்டிட்டியோட ரேஷியோ. உதாரணமா ஸ்பீட் இல்லைன்னா வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் வரும். அதே மாதிரி இதுவும் ஸ்பீட் தான், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இந்த மாதிரி சேம் பிசிக்கல் குவான்டிட்டிஸோட ரேஷியோஸா வந்துச்சுன்னா யூனிட் வராது. ஸோ யூனிட்டே இல்லாத ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஒரு பேராமீட்டர் அப்படின்னு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லலாம். தமிழ்ல அதை ஒளி விலகல்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஏர்ல காற்றுல தான் அதிகமான ஸ்பீட்ல லைட் போகும். இப்போ வாட்டர் மாதிரி கிளாஸ் மாதிரியான மீடியம்ஸ்ல அதோட ஸ்பீட் கம்மியாகும். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஸ்பீடுக்கு என்ன ரிலேஷன்னா இன்வர்ஸ் ரிலேஷன். இப்போ இந்த சியை நீங்கள் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். விங்கிறதும் ஸ்பீட் தான், சிங்கிறதும் ஸ்பீட் தான். ஏன் அதை சீன்னு சொல்கிறோம்? அதுவும் ஸ்பீட் தான், ஆனால் அது வேக்யூமில் ஃப்ரீ ஸ்பேஸில். க்ரீக்கில் ஒரு லெட்டர், ஒரு வார்த்தை இருக்குது, சியில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அது ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த கிரேக்க வார்த்தையிலேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் சீன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வேகமாக போகிற ஒரு ஆள் வந்து 3 × 10⁸ மீட்டர்/(-1) ஸ்பீடில் போகிற ஒரு ஆள் வந்து இந்த லைட்டோட பார்ட்டிகிள்ஸ், ஃபோட்டான் சொல்லலாம், இல்லை லைட்டை வேவாகவும் சொல்லலாம். சரி, ரைட். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமானது லைட்டோட ஸ்பீடை தீர்மானிக்கிறது இல்லை. ரைட். ஸோ வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? ஏன்னா இந்த ரிஃப்ராக்ஷன் ஒரு லா வரும், அதில் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரைட். ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இங்கே ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் ஒரு ரே படுது, இதுவும் இன்சிடென்ட் ரே தான். ஸோ நார்மல் ட்ரான் டு தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். முன்னாடி பார்த்தோம் பவுன்ஸ் பேக் ஆஃப் லைட், அது ரிஃப்ளெக்ஷன். பாசிங் ஆஃப் லைட் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏர்ல ட்ராவல் பண்ணுனா இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை N1 வச்சுக்கலாம். இது ஒரு மெட்டீரியல் மீடியமாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கமும் ஏர் இருக்கலாம், நடுவில் இந்த மீடியம் அதை இன்டர்ஃபேஸை பிரிக்கலாம். ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 இருக்கலாம். நம்ம என்ன வேணா இருக்கலாம். இதை ஏர்னா கண்டிப்பாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 greater than N1. ஸோ ஏருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி, மெட்டீரியல் மீடியம்க்கு அதிகம். மெட்டீரியல் மீடியம்ல அதிகமாக இருக்கிறதால ஸ்பீடு கம்மி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏர்ல கம்மியாக இருக்கிறனால ஸ்பீடு அதிகம். ஸோ ரெண்டுக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன். சரி, ரைட். ஸோ ரிஃப்ராக்ஷனா ஒன்றும் இல்லை, இன்சிடென்ட் ரே அப்படியே பாஸ் ஆகி நார்மலுக்கு நெருக்கமாகவோ இல்லை நார்மலை விட்டு விலகியோ பாஸ் ஆகி போகும். ஸோ இதை தான் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இங்கே நார்மலுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், நார்மலுக்கும் விலகி போகிற இந்த ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அங்கே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் 6 தான், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கும் 6 தான். ஸோ இதுக்கு லா என்ன? அங்கே லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொன்ன மாதிரி இங்கே லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது ஸ்னெல்ஸ் லா. இன்னும் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் போல அது ஈஸி தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட். ஸோ இதோட லா அதே மாதிரி தான், லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான். இன்சிடென்ட் ரே நார்மல் த்ரோன் டு தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், incident angle, refracting angle, normal drawn to the refracting surface, all are coplanar, lies in the same plane. Second one, Snell's law. Sin I by sin R is equal to N2 by N1. So N1, yes, already noted. So N2, refractive index of the second medium, N2 by N1, not N1 by N2. Sin I, what is sin I? Sin of the angle of incidence. Sin R, sin of the angle of refraction. N2, refractive index of the second medium. N1, refractive index of the first medium. So sin I, இதை எப்படி வார்த்தையா சொல்லலாம்? இப்படி இருந்தாலே ரேஷியோங்கிற வார்த்தை சேர்த்துக்கணும். It is defined as the ratio of sin of the angle of incidence to the sin of angle of refraction is equal to the ratio of refractive index of the second medium to the refractive index of the first medium. So once நீங்க அந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வார்த்தையா நீங்க டெஃபினேஷன்ஸ் எழுதிட முடியும். இப்படி இருந்தாலே, இப்படி டிவிஷனா இருந்தா ரேஷியோங்கிற வார்த்தை சேர்த்துக்கணும். இல்லைன்னா இப்படி சொல்லலாம், the ratio of sin of angle of incidence to the sin of angle of refraction is equal to refractive indices between the two media. Refractive indices, refractive index singular, refractive indices plural. Yes, இந்த பேசிக்ஸ் கான்செப்டை வச்சுட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் புரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ எப்பவுமே லைட் வந்து இப்போ நாங்கள் N1ங்கிறது ஏர் எடுத்துக்கிட்டேன், N2ங்கிறது ஏதோ ஒரு மெட்டீரியல் மீடியம், ஒரு வாட்டருக்குள்ள ட்ராவல் பண்ணுது, இல்லைன்னா ஒரு கிளாஸ் மீடியம்குள்ள ட்ராவல் பண்ணுது எடுத்துக்கலாம். ஸோ இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஆனால் எல்லா நேரங்களையும் லைட் இப்படி போகணுங்கிற தேவையில்லை. நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்ருங்க, உள்ளே இருந்து டார்ச் அடிக்கிறீங்கன்னா லைட் எங்கேருந்து ட்ராவல் பண்ணணும்னா ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி டென்சர் மீடியம் வெளியில் ட்ராவல் பண்ணும்.
அது வந்து ரேரர் மீடியம். ஸோ அப்போ இப்படி இருக்கணுங்கிற தேவையில்லை. டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் கூட போகலாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. எஸ், எஸ், லெட் அஸ் கன்சிடர் ரிஃப்ளெக்டிங் ஆர் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். நம்ம ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் தனித்தனியாக பார்த்தா கூட சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். என்னதான் ஒரு பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் நடந்தாலும் 90% ரிஃப்ளெக்ஷன் ஆகும், 10% ரிஃப்ராக்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ ரைட். ஸோ இங்கே வந்து N1ங்கிற மீடியம், இல்லைன்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதை N1 எடுத்துக்கலாம். எஸ், இது N1, இது N2. சரி, ரைட். இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். எஸ், இப்போ இங்கே ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, இங்க இருந்து லைட் ரே. லைட் ரேங்கிறது சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான். ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்லேருந்து வர ரே பண்டில் ஆஃப் ரேஸ் வரும், அதை பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரே ட்ராவல் பண்ணதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் பாஸ் ஆக போகுது. சரிங்களா? இங்கே ஒரு நார்மல் வரையலாம். நார்மல்லாம் தெரியும், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வருது இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு. நார்மல் ட்ரான் டு தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். ஹியர் லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். Tensor medium have a refractive index N1, rarer medium have a refractive index N2. Suppose in the rarer medium நீங்க ஏர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா definitely it should be equal to 1. Rarer medium ஏரோட refractive index 1 தான் இருக்கணும், because N is equal to Z by V. சரிங்களா? நீங்க ஏருக்கு இது பண்ணும்போது இதுவும் C ஆயிரும். ஸோ CC கேன்சல் ஆயிரும், Nக்கு 1. கண்டிப்பா அதர் மீடியம்ஸ்க்கு N greater than 1. இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்பவுமே 1ஐ விட அதிகமாக இருக்கும் மற்ற மீடியம்ஸ்க்கு. மற்ற மீடியம்னா இப்போ நம்ம வெளிச்சமா இருக்கு, இந்த கண்ணாடி வழியா லைட் உள்ள வருது, உள்ள ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா கூட உள்ள வெளிச்சம் தெரியும், அதுல வாட்டருக்குள்ள லைட் டிராவல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேற மீடியம்ஸ் எல்லாம் டென்சர் மீடியம் சொல்லுவோம். ரைட். ஹியர் லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். ஸோ இப்படி ரிஃப்ராக்ட் ஆகும். சரியா? ஸோ ரிஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியும். ரே ஆப்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான இந்த ROH which indicates direction of light travel. ஸோ லைட் எந்த பக்கம் டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்றதே இந்த ROH தான். எஸ். ஸோ இப்போ இங்கே நமக்கு தெரியும் நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், நார்மலுக்கும் ரிஃப்ராக்டர் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். பாருங்க, ஒரு ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கே ஒரு பெரிய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஏர் மீடியம் டு டென்சர் மீடியம் அண்ட் டென்சர் மீடியம் டு ஏர் மீடியம். ஏர்ல இருந்து டென்சர் மீடியம் வரும்போது இந்த ரிஃப்ராக்டர் ரே நார்மலுக்கு நெருக்கமா பக்கமா டிவியேட் ஆயிருக்கும். ஆனா வாட்டர்ல இருந்து அங்கே போகும்போது நார்மலை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கும். விச் மீன்ஸ் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கே சின்ன படுகோணம், தமிழ்ல படுகோணம் சொல்லுவாங்க, இது வந்து விலகு கோணம். சின்ன படுகோணத்திற்கே பெரிய ஒரு விலகு கோணம் கிடைக்கும். நீங்க லைட்டா கிராஜுவலா அந்த ஐயை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் ஒரே டயக்ராம்ல போடுறேன், உங்க புக்ஸ்ல எல்லாம் 2-3 டயக்ராம் போட்டிருப்பாங்க. இப்போ நான் இதை வேரி பண்றேன். சரிங்களா? எஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை வேரி பண்ணிட்டேன். சரிங்களா? வேரி பண்ண ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கே R மாறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பெருசா. ஸோ ஒரு கட்டத்துல ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல இந்த R வந்து 90 டிகிரி ஆகும். R வந்து 90 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கே R வந்து பெருசா அன்டிவியேட்டட் ரே பெருசா போகுது. ஆனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல அது வந்து இது வந்து ஏர் மீடியம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ்னா இந்த இடத்துல ஏரும் இந்த டென்சர் மீடியமும் பவுண்டரியா இருக்கிற ஒரு இடம். சரிங்களா? ஏர் மீடியம் இன்டர்ஃபேஸ், இல்லைன்னா இது வாட்டரா இருந்தால் ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம், இது கண்ணாடியா இருந்தால் ஏர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு கட்டத்தில் என்னவாயிருச்சுன்னா அப்படியே டச் பண்ணிருச்சு. எதை டச் பண்ணிருக்கு? அந்த இன்டர்ஃபேஸை, பவுண்டரியை டச் பண்ணிருச்சு. எந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி ஆகுது அப்படி ஆயிடுச்சுன்னா which means the refracted ray crosses the boundary between the two media ன்னு சொல்லலாம். crosesனா இங்க டச் பண்றது. டச் பண்ணிருச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஐசின்னு பேரு, which means critical angle. critical angle ஒன்றும் இல்லை, at one point of time, at one particular angle of incidence, the refracted ray crosses the boundary between the two media. That particular angle of incidence is known as critical angle. critical angle பேர் வேறையா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒன்றும் இல்லை, அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான்.
அந்த பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல ஆர் வந்து 90 டிகிரியா இருக்கும், ரைட்? இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ஏன்னா இங்க இருந்து ரிஃப்ராக்ஷன் ஆகி இப்பதான் பவுண்டரியை டச் பண்ணிருக்கு. எஸ், இன்னமும் நான் அதிகப்படுத்துறேன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை. சரி, ரைட். இன்னும் நான் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை அதிகப்படுத்துறேன், இப்படி இப்படி ஆகிட்டேன். அப்படின்னா இந்த டைம்ல ஐ இஸ் கிரேட்டர் தென் ஐசின்னு சொல்லலாம். ஏன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசியா இருக்கும்போது இந்த ரிஃப்ராக்டட் ரே பவுண்டரியை தான் டச் பண்ணுச்சு. இன்னும் நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகப்படுத்தினேன்னா, ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ரிஃப்ராக்ஷனே ஸ்டாப் ஆகி ஃபுல்லா டோட்டல் ரேயும் ஒரே மீடியம்குள்ள, எந்த மீடியம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு? டென்சர் மீடியம்லேயே ஸ்டார்ட் பண்ணுச்சு. டென்சர் மீடியம்குள்ளேயே மொத்த லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்க, மொத்தம் டோட்டல் இன்டர்னல்லாம் ஒரே மீடியம்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. இதுக்கு பேர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அவ்வளோதான். ஸோ அப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு கண்டிஷன் என்னன்னா, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. முக்கியமான கண்டிஷன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது ஒரு அப்ளிகேஷன்ஸ் நான் சொல்றேன். ஒரு லைட் முழு எதிரொலிப்பா ஒரே மீடியம்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகணும், எதிரொலிக்கணும்னா லைட் மஸ்ட் பி டிராவல் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். ரேரர்ல இருந்து டென்சர் வந்தா இது நடக்காது. ஸோ டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகணும். இன்னொன்று, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். தீஸ் டூ கண்டிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? ஸோ இதுக்கு சின்னதா ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். அதான் இந்த ஸ்னெல்ஸ் லால இருந்து. ஸோ பேசிக்கா ஸ்னெல்ஸ் லா என்னன்னா, sin i by sin r is equal to n2 by n1. நிறைய பேர் தவறுதலா இதை n1 by n2 எழுதுறீங்க, மொத்தமும் தப்பாயிரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம். இங்க இது வந்து பேசிக் ஈக்குவேஷன். இங்க மாத்தி எழுதிக்கிறோம். இங்க வந்து sin i cன்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களா? sin r வந்து 90 டிகிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அது டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கவே ஆரம்பிக்கும். இங்க n2ங்கிறது ரேரர் மீடியம், டெஃபினட்டா அது ஒன்று தான். n1ங்கிறது ஏதோ ஒரு மீடியம், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை என்னன்னு வச்சுக்கலாம். எஸ், ஸோ n2ங்கிறது 1/n. ஸோ sin 90 டிகிரி 1. ஸோ சிம்பிளி இதுல இருந்து நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கான ஃபார்முலா கிடைச்சிடும். எஸ், sin IC sin 90 டிகிரி 1ன்னு தெரியும். So simply sin IC is equal to 1/n. So IC is equal to sin inverse of sin அந்த பக்கம் போனா 1/sin ஆயிரும். So sin inverse எழுதலாம். sin inverse 1/n. So இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து என்ன கன்க்ளூஷன் கிடைக்குதுன்னா, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்பவுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியமுக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன், விச் மீன்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா, விச் மீன் இப்படி சொல்லலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். இது கம்மியாக இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக நம்ம இந்த லென்சஸ் கிரவுண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரிசம், இதெல்லாமே கிளாஸ் மெட்டீரியல் தான் உருவாக்குறோம். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to 1.5. வாட்டருக்கு 1.3 தான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வாட்டர் கிளாஸ் எதுக்கு அதிகமாக இருக்கு? கிளாஸுக்கு 1.5. அப்போ அதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியாக வரும் வாட்டரை விடும், ஏன்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. ஸோ இதை வச்சு இந்த முக்கியமான பிரின்சிபிள்ஸை வச்சு நேச்சுரல் ஃபினாமினாஸும் நடக்குது. உதாரணமாக ரெயின்போ ஃபார்மேஷனில் ரெய்னி சீசனில் மட்டும்தான் ரெயின்போ ஃபார்ம் ஆகும். விப்ஜிஆர், அதில் 7 கலர்ஸ். அதை ஏன் விப்ஜிஆர்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, வேவ் லென்த் ஆர்டர் இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட். அது இன்னொரு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்குள்ள லைட்டை ரெண்டாக சொல்லலாம். மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒரு ஆப்டிக்கல் மீடியம்குள்ள போயிட்டு பாஸ் பண்ணிட்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட வேவ் லென்த்தோட அதோட வேவ் லென்த்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்துச்சுன்னா ஒரிஜினலாக அதை மோனோனா சிங்கிள், குரோமானா கலர்னு அர்த்தம். சிங்கிள் கலராக வந்துச்சுன்னா அது மோனோக்ரோமேட்டிக். ஆனால் சன்லைட் அப்படி இல்லை, பாலிக்ரோமேட்டிக் ஆர் காம்போசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் 7 கலர்ஸாக பிரியுது. பாலினா பல, சரிங்களா? நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கூட பாலி எத்திலீன் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. பாலினா பல கலர்ஸாக பிரியும் எப்போனா ஒரு ஆப்டிக்கல் மீடியம். அங்கே ஆப்டிக்கல் மீடியம் என்ன? வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அதில் வந்து அந்த ட்ராப்லெட்ஸோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் இந்த மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால தான் ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று டிஸ்பர்ஷன். 2 பிரின்சிபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது போக ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. டைமண்டோட கிளிட்டரிங், டைமண்ட் ரொம்ப மினுன்னு தெரியறது காரணமும் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான்.
ரொம்ப முக்கியமாக கம்யூனிகேஷனில் இப்போ நிறைய ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸோட உதாரணமாக என்டோஸ்கோபி. இப்போ வயிற்றில் ஏதாவது பிரச்சனை, அல்சர் ப்ராப்ளம்னா டாக்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா என்டோஸ்கோபி பண்ணுவாங்க. இந்த என்டோஸ்கோப்பில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அந்த அனுப்புகிற சிக்னல்ஸ் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக சிக்னல் லாஸ் இல்லாமல் உள்ளே இருக்கிறத படம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது டே டு டே லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமாக 2 விஷயம் நான் வச்சுக்கணும். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா முழுசாக ஒரு மீடியம்குள்ளே ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அதுக்கு ரொம்ப முக்கியமாக 2 கண்டிஷன்ஸ். லைட் மஸ்ட் பி ட்ராவல் ஃப்ரம் டென்சர் டு ரேரர், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இட்ஸ் நாட் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. அது வெறும் பவுண்டரி தான் கிரேஸ் பண்ணும். எஸ், கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.